எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தினா அல்லது இந்த வீடியோவ பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னியா ராசி அஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த அக்டோபர் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது, அது மட்டும் இல்லாம குரு பகவான் உச்சம் பெறறதுனால எத்தகைய மாற்றங்களை கொடுக்கும், சனியின் மூலம் என்ன கிடைக்கும்ன்றதை தெளிவா பார்க்கலாம் வாங்க. கன்னியா ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசியா வருதுங்க. கன்னியினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். அஷ்டம் நட்சத்திரம் கன்னியா ராசியில் 2வது நட்சத்திரமா வருங்க. அதோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசியின் மீது சனியினுடைய பார்வை இருக்குங்க. விரையாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்குள்ள உட்காந்துருக்கார். அப்ப இந்த காலகட்டத்துல இந்த மாற்றிய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் குறைவாகவே வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். உங்ககிட்ட உங்களை நினைச்சு நீங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். வீண் செலவு, அதாவது குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்காக, குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்காக இந்த காலகட்டங்களில் செலவுகளை நீங்க அதிகமாக செய்வீங்க. அது மட்டும் இல்லாம குடும்பாதிபதியே 12ஆம் இடத்துல மறைஞ்ச கேதுவோட சேர்ந்ததுனால இந்த டைம்ல நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் என்ன நடந்து, அதாவது ஒருத்தவங்களுக்காக நீங்க நல்லதே செய்தாலும் அதனால் கெட்ட பெயர் அவ பெயர் தான் வாங்குவீங்க. சரிங்களா? நல்லது செய்து கெட்ட பெயர் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ரெண்டாவது, மாற்றிய முதல் பகுதியில ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள், தூர இடங்கள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். பயணங்களால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. முயற்சிக்கு தகுந்த வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அப்படின்னே சொல்லலாம். 2வது பகுதியில லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று தன்னுடைய 7ஆம் வீட்டை பார்ப்பாருங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கார். ஸோ அப்போ 2வது பகுதியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு குடும்பத்துல கூடிய பிரச்சனைகள், குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள் சரியாகும். குறிப்பா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நல்லபடியாக நடந்து முடியும். பேச்சுவார்த்தைகள் வெற்றியை கொடுக்கும். கூட்டுத்தொழில் சிறப்பாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. புதிய புதிய அறிமுகங்கள் வாழ்க்கையில ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முதல் திருமண வாழ்க்கை வந்து ஒரு பிரச்சனைக்குரியதாக போய் 2ஆம் திருமணம், மறுமணம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த செகண்ட் மேரேஜுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது, வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு வருமானத்தை மிகைப்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? சனி பகவான் இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்துல தனித்திருந்ததுனால மனைவி வழியில, நண்பர்கள் வழியில, கூட்டாளிகள் வழியில தேவையற்ற வீண் சங்கடங்களையும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்காமலும் போயிருக்குங்க. சரிங்களா? தற்போது குரு பகவான் 7ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்துல சனியை பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். மனைவி அல்லது கணவனால் நல்லதொரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து இந்த மாற்றிய 2வது பகுதியில ராசிக்குள்ள சுக்கிரன் வந்து பலம் இழப்பாருங்க. அதே மாதிரி 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல சூரியன் நீசம் பெறுவாருங்க. இப்ப சுக்கிரனுக்கு சனியினுடைய பார்வை கிடைக்கும் போது எதிர்பயணம் சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பாக காதல் சார்ந்த விஷயங்கள், காதல் சார்ந்த விவகாரங்கள்ல ஒரு எச்சரிக்கை அப்படின்றது கொஞ்சம் தேவை. இந்த மாதிரி 2வது பகுதியை பொறுத்த வரைக்கும் குறிப்பா அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து பலம் இழக்க ஆரம்பிச்சிருவாருங்க. சரிங்களா? ஸோ அதன் பிறகு கொஞ்சம் காதல் வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் சார்ந்த விஷயங்கள் அவ்வப்போது வந்து விலகும். அதுல கொஞ்சம் நீங்க கூடுதல் அக்கறை எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். 2வது, அக்டோபர் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல பலம் இழப்பாருங்க. அதாவது விரையாதிபதி பலம் இழக்கிறது நல்லதுதான். ஆயினும் குடும்பஸ்தானத்துல பலம் இழக்கிறதுனால கொஞ்சம் பேச்சுல கொஞ்சம் கனிவு, மென்மை அப்படின்றது தேவை. கன்னி அஷ்டத்துல பிறந்தவங்க இந்த மாற்றிய 2வது பகுதியில கொஞ்சம் வேலை செய்யற இடத்துலயும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை. 2வது,
ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் குரு பகவான் தொடர்பு கொள்றதுனால திருமணமான பெண்களுக்கு அந்த புத்திர பிராப்தி சார்ந்த விஷயம் இன்னும் கிடைக்காம இருக்கு, ஏதாச்சும் நீங்க ட்ரீட்மெண்ட் ஏதாச்சும் எடுக்கிற மாதிரி இருக்கீங்கன்ற போது அது உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரா முடியுங்க. ரெண்டாவது, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இது சார்ந்த வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். கொடுத்த கடன் வசூலாகும். சரிங்களா? கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். சரிங்களா? நீங்க கைமாத்தா காசு கொடுத்துருப்பீங்க, அது கடனா கொடுத்துருப்பீங்க. அந்த காசு ரொம்ப நாளா வராம இருக்கு அப்படின்ற போது இந்த காலகட்டங்கள்ல அந்த கொடுத்த காசு வசூலாகும், திரும்ப கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரெண்டாவது, தொழில் செய்யறவங்களுக்கு அந்த செய்கின்ற தொழில ஓரளவுக்கு வருமானத்தை மிகைப்படுத்தி பெற முடியும். என்னதான் தனாதிபதி பலம் இழந்தாலும் லாபஸ்தானத்துல குரு பகவான் வந்து வலுக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வருமானத்தை கொடுக்கும். குறிப்பாக கணவன் அல்லது மனைவி, குறிப்பா வாழ்க்கை துணையார் மூலமாக ஒரு சில உதவிகள், ஒரு சில பொருளாதார முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் உங்களால பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? பொதுவா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, பேச்சுல கொஞ்சம் கவனம் தேவை. 2வது, எதிர்பாயணம் சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆசைகளை குறைத்துக்கணும். எதுலையுமே ஒரு அளவு, ஒரு எல்லை கூட நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. எதையுமே அளவுக்கு மீறி நீங்க போனீங்கன்னா மட்டும்தான் இந்த காலகட்டங்கள் பிரச்சனையை கொடுக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.